வணக்கம் விட்டல் பியூர் சேனல். இன்னைக்கு நாம ஹோட்டல் ஸ்டைலில் ஒரு சுவையான தேங்காய் சட்னி எப்படி செய்யலான்றது பார்க்கலாம். ஸோ இது எங்கள் வீட்டு எல்லாம் காய்ச்ச தேங்காய் பாருங்கள், ஃப்ரெஷ்ஷாக உடச்சி அதுலேருந்து தேங்காய் எடுத்து தான் இப்போ இந்த தேங்காய் சட்னியை செய்ய போகிறோம். எல்லாரும் நிறைய ஹோட்டலில் சாப்பிட்ருப்போம். ஹோட்டலில் அந்த தேங்காய் சட்னி அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். எப்படி இந்த சட்னி செய்கிறாங்க, எப்படி இவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குன்னு நம்ம எல்லாருமே யோசிச்சிருப்போம். ஸோ இன்றைக்கி அந்த சட்னி எப்படி அதே டேஸ்ட்டில் நம்ம வீட்டில் ரீக்ரியேட் பண்ணுறது அப்படின்றத நான் உங்களுக்கு காட்டுறேன். பாருங்கள், ஃப்ரெஷ்ஷாக உடச்ச இந்த தேங்காய் எடுத்துகிட்டு வந்து குட்டி குட்டி பீசஸாக நம்ம கட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி அரை மூடி தேங்காய் எடுத்துக்க போகிறேன். அரை மூடி தேங்காய் எடுத்து சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி அதுதான் நான் இப்போ சட்னியில் யூஸ் பண்ண போகிறேன். இந்த சட்னிக்கு நமக்கு நிறைய பொட்டுக்கடலை தேவைப்படாது. உதாரணத்துக்கு ஒரு 3 பங்கு தேங்காய் நாம் எடுக்கிறோம் அப்படின்னா அதில் 1 பங்கு பொட்டுக்கடலை இருந்தால் நமக்கு அது போதுமானது. ஸோ இப்போ முதல்ல வந்து தேங்காவை நம்ம எடுத்து குட்டி குட்டி பீசஸாக கட் பண்ணி வச்சுக்கலாம். வேறு என்ன இந்த சட்னிக்கு தேவையான பொருட்கள் அப்படின்னு பார்த்தோம்னா, பச்சை மிளகாய் காரத்துக்கு தேவையான அளவு, 4லேருந்து 5 பல்லு பூண்டு, கொஞ்சம் ஜீரகம், ஒரு 5, 6 சின்ன வெங்காயம் நாம் எடுத்துக்கணும். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி 3 பங்கு தேங்காய்னா 1 பங்கு பொட்டுக்கடலை இருந்தால் போதும். ஸோ இது எல்லாத்தையும் மிக்சியில் சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்துடலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்து நம்ம அரைச்சிட்டு வந்துடலாம். ஒருவேளை உப்பு பத்தலை அப்படின்னா நம்ம லாஸ்ட்டில் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு ஒரு மிக்சி ஜாரில் இந்த பச்சை மிளகாய், பூண்டு, தேங்காய், ஜீரகம், சின்ன வெங்காயம் இதெல்லாம் சேர்த்து அரைச்சிட்டு கொஞ்சம் குறை அப்படின்னு அரைச்ச அப்புறமா திரும்ப இந்த பொட்டுக்கடலையும் கடைசியாக ஆட் பண்ணி தேவையான அளவு உப்பு சேர்த்து நம்ம அரைச்சிக்கலாம். நல்ல பேஸ்ட்டாக நம்ம அரைச்சி எடுத்துக்கணும். அரைச்சி எடுத்துகிட்டு வந்த அப்புறமா நாம் இது வந்து நல்லா தாளிக்க போகிறோம். இப்போ தாளிப்புக்கு தேவையாக என்ன பண்ணோம், ஒரு தாளிப்பு கரண்டியில் தேவையான அளவு எண்ணெய் வச்சுட்டு கடுகு சேர்க்கணும். கடுகு நல்லா பொரிஞ்ச உடனே அது கூட கொஞ்சம் சீரகம், பாருங்க கடுகு நல்லா பொரிஞ்சாச்சு. இப்போ கொஞ்சம் ஜீரகம் போட்டுக்கலாம். அப்புறம் இந்த சட்னிக்கு தாளிக்கிறதுக்கு இன்னொரு ஸ்பெஷல் ஐட்டம் வேணும். அது என்னன்னா குண்டு மிளகா. குண்டு மிளகா நீங்கள் இருந்தால் போடுங்க. அது குண்டு மிளகா போட்டால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இல்லை அப்படின்னா 2, 3 காஞ்ச மிளகா போட்டுக்கலாம். அப்புறம் ஃப்ரெஷ்ஷாக பறித்த கறிவேப்பிலை இலைகள். ஸோ இதெல்லாம் ஒன்றா சேர்த்து தாளித்து நம்ம இந்த சட்னியில் கலந்துக்கலாம். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க இந்த சட்னி. பாருங்கள், இந்த தாளிப்பெல்லாம் ஒன்றா சேர்த்து இந்த சட்னியில் நாம் நல்லா கலந்து விட்டுக்கலாம். இந்த சட்னி வந்து சூடாக இட்லி, தோசை கூட தொட்டு சாப்பிட அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் இதே மாதிரி ஒரு டேஸ்ட்டான சட்னியை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.